வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரலோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்தி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை ஒன்றன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து, பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக, பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து, உருவத்தில் உள்ள உயிரை உயிருக்கு மெய்ப்பொருளாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழி நடத்தி தந்த மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால்
உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். அருமையான கவி. நிறைய சொல்லணும்னு தோணுது. ஐயாவை பேச விட்டுருவோம் முதல்ல, அதுக்கப்புறம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய தலைப்பு பஞ்ச மகா பாதகங்கள். எண்ணத்தின் குறைபாடே மீண்டும் மீண்டும் எண்ணமாய் எழுந்து அதை முடிக்க மீற எண்ணமது அமைதியற்று நிலை பிறழ்ந்து எழும் வேகம். சூழ்நிலையிற்கேற்றவாறு எண்ணமே பேராசை, கவலை, வஞ்சம், இழுக்கான கடும்பற்று, பொறாமையாகும். எண்ணம் இவ்விதம் மாறி செயலாய் ஆற்ற எழும் விளைவே 5 பெரும் பழி செயல்கள். எண்ணமே வாழ்க்கை. இந்த எண்ணம் எப்படி எந்த தன்மையில் அமைகிறதோ அது உடலில் ஜீவாந்த ஆற்றலின் தன்மையை, உயிரின் இயக்க வேகத்தை, உடல் திசுக்களில் ஒரு தரமாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நல்ல எண்ணங்கள் எல்லா வகையிலும் ஆக்கப்பூர்வமான சக்தியாகவும், அதுவே தீய நிலையிலே நெகட்டிவ் வேவ்ஸ், முரண்பட்ட அலைகளாக எழுகின்ற போது அது எல்லாவற்றின் நலத்தையும் கெடுக்கின்ற வகையிலே, அழிக்கின்ற வகையிலே அமைந்து போவது. இந்த இருமை வகைப்பட்ட எண்ணங்கள், நற்சிந்தனையும் தீய சிந்தனையும், எண்ணத்தின் பல்வேறு வகைகள் தான் குணங்கள். இப்போ எண்ணமே ஒரு நபரையோ, ஒரு பொருளையோ, ஒரு வசதியையோ நாடுகின்ற போது அதுக்கு ஆசை என்று பேர். அந்த ஆசை நிறைவேறாத போது எழுகின்ற ஒரு வேகம், அதாவது எண்ணத்தின் வேகம் ஆசையாகி, ஆசையின் வேகம் சினம் ஆகி, பிறகு அதுவே இந்த ஆசைப்பட்டவற்றிலே எவையெல்லாம் நாம் அடைந்திருக்கின்றோமோ, நான் எவ்வளவு சாதித்திருக்கிறேன், எவ்வளவு வைத்திருக்கிறேன் என்ற அந்த பொருள் அல்லது அதிகாரத்தின் மீது பற்று ஏற்படுகின்ற போது, இதை போல் வேறு யாருக்கும் அமையக்கூடாது, நானே அனைத்திற்கும் உரிமை உடையவனாக இருக்கணும் என்கின்ற போது கடும் பற்றாகவும், இதுவே ஒரு குறிப்பிட்ட இதில் ஆண் பெண் உறவிலே வருகின்ற போது முறையற்ற பால் கவர்ச்சியாகவும், இதில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு, உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சம்பத்துகள் அமையாது. அந்த ஏற்றத்தாழ்வை பொறுத்து எங்கே உயர்ந்திருக்கிறோமோ அங்கே கர்வப்படுவதும், எங்கே தாழ்ந்திருக்கின்றோமோ அங்கே தன்னைத்தானே வெறுப்பதும் அளவுக்கு போகக்கூடிய வகையிலே தாழ்வு மனப்பான்மையாகவும், வாய்ப்பு கிடைத்தால் செய்வோம் சாதிப்போம் என்ற நிலையிலே வஞ்சமாகவும், அடுத்த நலத்தை கண்டு எரிச்சல் வருகின்ற போது பொறாமையாகவும், இப்படி பல்வேறு குணங்கள் அனைத்தும் எண்ணத்தின் வகைகளே. அனைத்திற்கும் மூலம் எண்ணம் தான்.
எண்ணத்திற்கு மூலம் ஏற்கனவே பார்த்தோம். மனம், மனதிற்கு மூலம் ஆத்மா. ஆத்மா என்பது பதிவுகளின் கொள்கலம். எனவே அனுபவங்களே நம்மை பிரித்தாள்கின்றன. அனுபவங்களுக்கு அடிப்படையே என்ன? காக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். அப்ப மனமே மனிதனின் ஒரு பகைவன். கண்ணதாசன் அழகா சொல்வார், வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்பார். ஸோ இந்த இடத்துல மனம் என்பது எண்ணமாகத்தான் பொருள் கொள்ளணும். அப்ப எல்லா வகையான சிக்கல்களும் நன்மைகளும் எண்ணத்தின் நாடகமே. எனவே மகர்ஷி இந்த கவியில சொல்றாங்க, எண்ணத்தின் குறைபாடே மீண்டும் மீண்டும் எண்ணமாய் எழுந்து அதை முடிக்க அல்லது மீற எண்ணமது அமைதியற்று நிலை பிறந்து எழும் வேகம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எண்ணமே பேராசை, கவலை, வஞ்சம், இழுக்கான கடும்பற்று, பொறாமையாகும். எண்ணம் இவ்விதம் மாறி செயலாய் ஆற்ற எழும் விளைவே 5 பெரும் பழி செயல்கள். அப்ப எண்ணம் இந்த 6 வகைகளிலே தீய நிலையிலே செயல்படுகின்ற போது எழக்கூடிய விளைவு தான் பஞ்சமகா பாதகங்கள். இந்த பஞ்சமகா பாதகம் பொய், களவு, சூது, கொலை, கற்பு, தவறு என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா பொய் என்பதற்கான இலக்கணம் தான் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறது. நம்ம சிந்திக்கலாம். பொய் என்பது என்ன? இல்லாததை இருக்கிறது என்பதும், இருப்பதை இல்லை என்பதும், காணாததை கண்டேன் என்பதும், கண்டதை காணவில்லை என்பதும். இது எல்லாம் மகர்ஷி அவர்கள் மாற்று உரை என்கிறார். பொய்ன்னு சொல்லல, மாற்று உரை. நடந்ததை மாற்றி பேசுகிறார், மாற்று உரை. காரணம் என்ன என்றால், பொய் என்பதற்கு ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. அது என்ன என்பதை வள்ளுவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் பொய்மையும் வாய்மையும் என்ற 2 தன்மைகளை பற்றி பேசியிருக்கிறார். அப்ப பொய் என்பது என்ன? இப்ப பஞ்சமகா பாவம் அப்படின்ட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது என்று தானே வள்ளுவர் பேசியிருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தேர்ந்த நன்மை பயக்குமணி என்றார். பொய்மை கூட வாய்மைக்கு சமம். எப்போ? புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின், துன்பமில்லாத ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் பொய் சொல்லிக் கொள்ளலாம். இப்போ இந்த குறளின் நீதிப்படி எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க. நான் கொள்ளடிச்சு தான் சொத்து சேர்த்தேன்னு ஒரு எந்த செல்வந்தராவது மேடை ஏறி பேச முடியுமா? அங்கே தன்னுடைய கதைகளெல்லாம் மாற்றித்தான் பேசியாகணும். அதே போல முறையற்ற வகையிலே உயர்நிலைக்கு வருகின்ற போது இப்படித்தான் நான் உயர்ந்த பதவி அடைந்தேன் என்றெல்லாம் சொல்ல முடியுமா மேடையில? அப்போ இதுதான் இவர் சொல்லுவாரு, இலங்கை ஜெயராஜை சொல்லுவாங்க, இது தர்மத்தின் பலம் அப்படிம்பார். ஏன்னா தர்மத்தை நீங்க மேடை ஏறி உறக்க சொல்ல முடியும், ஆனால் அதர்மத்தை சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்றான்? தான் ஏதோ குறுக்கு வழியில ஈட்டிய பணத்தை ஒரு செல்வம் என்ன சொல்லுவாரு, நான் திருப்பதிக்கு மாசம் மாசம் போவேங்க, அதனால செல்வம் கொழிக்குது அப்படிம்பார். அது நீங்க எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. அது பாலாஜி கொடுத்ததா இல்லை நீங்க திருடுனதான்றதை நாங்க முடிவு பண்ணிப்போம். அதை கண்ணதாசன் அழகா சொல்வார், ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு அப்படிம்பார்.
அது மாதிரி தான் முறை தவறி ஈட்டிய பொருளுக்கு தர்மம், பக்தி அல்லது தெய்வ கலாச்சாரம் என்ற முலாம் பூசித்தான் மேடையில பேச முடியுமே தவிர தன்னுடைய திருட்டுத்தனத்தை, அயோக்கியத்தனத்தை மேடையில பேச முடியுமா? அதான் தர்மத்தின் பலம். நேர்மையானவன் தைரியமாக உண்மையை சொல்ல முடியும். மாறானவர்கள் அதை சொல்ல முடியாது. அதனால் பொய்மையும் வாய்மை இடத்தை என்ன செய்திருந்தாலும் நன்மையாகத்தான் உயர்த்தி தான் பேசிக்கணும். ஏன்னா அப்படி செய்தால் தான் புரை தீர்ந்த நன்மை. ஒரு மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், மறுபடியும் ஓட்டு கிடைக்கும். ஆனா இதே இன்னொரு இடத்துல சொல்ற போது வள்ளுவர் என்ன சொல்றாரு? இன்னொரு குறட்பால, தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும்ன்றார். தன் நெஞ்சம் அறிவது பொய்யற்க, மனசாட்சிக்கு தெரிந்து நீ பொய் சொல்லிடாத. அப்படி சொல்லிட்டேன்னா தன் நெஞ்சே தன்னை சுடும். யாரோ சித்திரகுப்தன் எங்கேயோ அமர்ந்து கொண்டு யம தர்மகிட்டையோ தர்மதேவன்கிட்டையோ கணக்கு பேசுவதோ அல்லது கணக்கு தகுந்த தீர்ப்பு எழுதுவதோ இதெல்லாம் கற்பனைகள். எங்கே தீர்ப்பு எழுதப்படுகிறது என்றால் தன் நெஞ்சே தன்னை சுடும். அப்ப நம்முடைய கருமையமே ஒரு தெய்வீக நீதிமன்றம் என்பவர் மகரிஷி அவர்கள். எனவே தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். சரி, இங்க ஒரு குழு கொடுத்துட்டீங்களே, தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க அப்படின்னா மனசாட்சிக்கு தெரியாமல் பொய் சொல்லிக் கொள்ளலாம். வள்ளுவரே சொல்லிட்டார், மனசாட்சிக்கு தெரியாம நீ பொய் சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல இந்த மனசாட்சி என்றால் என்னன்னு புரியணும். அப்ப அதுக்கும் கண்ணதாசன் என்ன சொல்றாரு? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தது. மனசாட்சி எப்பவும் தூங்குவதே கிடையாது. தூங்கினால் அதுக்கு பேர் மனசாட்சி இல்லை. அறிவுக்கு தூக்கம் வருமா? அப்போ தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, மனசாட்சி தூங்குவதே இல்லை. அதனால் இது நாசுக்கா நழுவுறாரு வள்ளுவர். நீ மனசாட்சி தெரியாம போய் சொல்லிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனா மனசாட்சி என்பது என்ன என்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற போதுதான் நீ பொய்யே சொல்லக்கூடாது என்று வள்ளுவர் சொல்லி ஒரு மறைமுகமாக சொல்லிக்கின்ற ரகசியம் புரியும். மனசாட்சி தூங்காது, அதனால மனசாட்சி தெரிவதை பொய் என்று செய்யாத. ஏன்னா அதுதான் உனக்கு தீர்ப்பு எழுதிடும், தன்னை சுடும். சுட்டா சுகமா இருக்காது, வலிக்கத்தான் செய்யும். சரி, இப்போ பொய் என்பது சுடும் அப்படின்ட்டார். சரி, இப்போ இதுக்கு இலக்கணம் என்ன என்று வருகின்ற போது இந்த அதிகாரத்துல இந்த குறட்பாக்கள்ல இல்லை. எங்க வருது? அடுத்த குறட்பாக்கள் வருகின்ற போது பொய்மையும் வாய்மையிடத்தான் சொன்னவர் அடுத்து நமக்கு வாய்மைன்னு என்ன தெரியணும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு? வாய்மை எனப்படுவது யாதெனின். இங்கதான் சரியான இலக்கணம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்ட்டார். எந்த வகையிலையும் தீமை வரக்கூடிய, தீமை பயக்கக்கூடிய சொல் இருக்கக்கூடாது. சொல்லுக்கு மூலம் எண்ணம். சொல் பேசுவதும் ஒரு செயல்தான். பிறகு ஞான கர்மேந்திரியங்கள் செய்வதும் செயல்கள் தான். அப்போ சொல்லுக்கும் அதை சார்ந்து வரக்கூடிய செயல்களுக்கும் மூலம் எண்ணம். அப்போ வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்றால் எண்ணம் சொல் செயல்களால் யாருக்கும் தனக்கும் உடலுக்கும் மனதுக்கும் இப்போதைக்கும் எப்போதைக்கும் நன்மையே தரக்கூடியவை வாய்மை. அப்படி என்றால்
பொய்மைக்கு என்ன இலக்கணம்? துன்பம் தருவதெல்லாம் பொய்மை. அப்ப பொய் என்பது ஏன் பாவம் என்றால், இது வெறும் கண்டதை காணவில்லை என்று சொல்லக்கூடிய மாற்றுரை அல்ல, அதுல பாவம் கிடையாது. ஏன் பொய் மகா பாவங்களிலே முதலாவது பாவம் என்றால், இது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பத்தை தரும். அதனால் பஞ்ச மகா பாவங்களிலே முதலாவது பாவம் பொய், அதர்மம், அறம் தவறிய செயல், பாவச் செயல்கள். சரி, அடுத்தது களவு. களவு என்பது என்ன என்றால், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவுடைய பொருளை எப்படி திருடுவதுன்னு யோசிக்கிறான் பாருங்க. திருட்டுக்கும் கள்ளத்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, திருட்டு என்பது பார்க்காத போது தெரியாத நிலையில எடுத்துக்கிறது திருட்டு. கள்ளத்தனம் என்றால், இப்போ உதாரணமா இப்போ தேர்தல் வர்றது, ஒவ்வொரு கட்சியும் ஐடி டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த ஐடி எதுக்கு உங்களுக்கு அப்படின்னா, செஞ்சாததை செஞ்சேன்னு காட்டுறதுக்கும், மற்றவங்க செய்யாததை செய்த மாதிரி காட்டுவதற்கும், இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மக்களை குழப்புவதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு ஐடி விங்குன்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே கள்ளத்தனம், கன்னிங்னஸ். எப்படி குழப்பினால் மக்கள் குழப்பத்தில் தனக்கு சாதகமாக ஒன்றை செய்து விடுவார்களோ, அப்படி திட்டமிட்டு நேரம் பார்த்து கழுத்திற்கு சொல்றான் பாருங்க, அந்த வேலைக்கு பெயர், அந்த குணத்துக்கு பெயர், அந்த எண்ணத்துக்கு பெயர் கள்ளம், கள்ளத்தனம். அப்ப போய் களவு, பிறகு சூது. இப்ப சூது என்பது என்ன? இதுல லீகலைஸ்டு கேம்பிளிங் ஒன்று இருக்குங்க. இது எல்லா நாட்டிலையும் ஷேர் மார்க்கெட் உண்டு என்றாலும், இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கள்ள மார்க்கெட், லீகலைஸ்டு கேம்பிளிங் பிளேஸ். அதுதான் ஷேர் மார்க்கெட். ஏன்னா ஒரு நிறுவனத்தின் பங்கு உயர்வு இன்னைக்கு உயர்ந்து நாளைக்கு தாழ்வதற்கு நிறுவனத்திலேயோ அதனுடைய வளர்ச்சியிலேயோ அதனுடைய செயல்பாட்டிலேயோ எந்த மாற்றம் இருந்திருக்காது. அப்போ சில பெரும் திருடர்கள் சேர்ந்து ராத்திரி 12 மணிக்கு முடிவு செய்வாங்க, நாளைக்கு எதை குறைக்கிறது எதை ஏத்துறது. அதுக்கு தலால் ஸ்ட்ரீட்டு, கேபிட்டல் மார்க்கெட்னு சில பத்திரிகைகள் இருக்கும். அதன் மூலமா முன்னாடியே பொய் செய்திகளை பரப்பிடுவாங்க, இதெல்லாம் ஏற போகுது, இதெல்லாம் இறங்க போகுதுன்னு. இதை நம்பி சாமானியர்கள் செயல்படுவாங்க. இது மாத்தி அவன் செய்வான். அப்ப ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு சொன்னா ஒரு 1000 கோடியில இறங்கினீங்கன்னா நிச்சயமா சம்பாதிக்கலாம். ஏதோ சில லட்சங்கள் கோடி வச்சுக்கிட்டு இறங்கினீங்கன்னா நட்டம்தான் மிச்சமாகும். ஸோ இட்ஸ் எ லீகலைஸ்ட் கேம்பிளிங், சட்டப்பூர்வமான சூதாட்டம். அது மட்டும் இல்லை, இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுன்னு சொன்னாரு பாருங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவருக்கு விளையாட்டுக்கும் சூதுக்குமே பேதம் தெரியாத ஒரு சட்ட புத்தகமா? விளையாட்டு என்பது உடலுக்கு நலம் சேர்ப்பது, மனதுக்கு களி பருள்வது. அதுக்கு பேர் தான் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்டிவ், வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தருவது ஸ்போர்ட்டிவ், அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ். ஆனால் சூதாட்டம், ரம்மி என்பது சூதாட்டம். இந்த அடுத்தவன் பொருளை கவர்கின்ற ஒரு கயமைத்தனம் தான் சூதாட்டம். அப்ப ரம்மி எப்படி விளையாட்டுல சேர்த்தாரு? அப்போ அங்கேயும் சூதுக்கும் விளையாட்டுக்கும்
இலக்கணம் வகுக்கப்படவில்லை. இப்ப பொய், களவு, சூது, கொலை. இந்த கொலை என்பது வள்ளுவர் சொல்லுவாரு, அது எப்பவும் நடந்துட்டு இருக்கிறது தான். ஏன்னா இறை துகள் தவிர, இறை துகள் ஒரு நாளைக்கு சுத்துவலி ஆகும் என்றாலும் அது இன்ஃபினைட் டைம். ஆனா விண் முதல் மனித உயிர் வரைக்கும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இயங்கி வாழ்ந்து ஒரு கட்டத்தில் முடிவது. அப்போ பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் இந்த வாழ்க்கை என்பது இறப்பை நோக்கிய பயணம் என்பார் மகர்ஷி அவர்கள். எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கிறோம். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். ஹாப்பி பர்த்டே இல்லை, சேடு பர்த்டே. ஏன்னா ஒரு வயசு குறைஞ்சு போச்சு, மரணத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அப்புறம் என்ன ஹாப்பி பர்த்டே? சேடு பர்த்டே தான். எனவே மரணத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ கொல் கூட்டல் ஐ, கொலை. ஐ என்பது ஐம்புலன்கள். அப்போ 5 புலன்கள் வழியாக உயிரின் ஆற்றல் அழிவது கொலை. 5 புலன்கள் வழியாக உயிரின் ஆற்றல் அழிவது கொல் கூட்டல் ஐ, கொலை. இது தினசரி ஒவ்வொரு சனமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இயற்கையின் விதி. பிறகு ஏன் கொலைன்னு அதை தண்டனையாக சொல்றாங்க அப்படின்னா, இது நிகழ்வதற்கு குறிப்பிட்ட காலமாகும். ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பிலிருந்து இறப்பதற்கு என்று ஒரு காலகட்டம் உண்டு. அதற்கு முன்பாக ஒருவன் உணர்ச்சி வேகத்தில் திடீரென்று ஒருவனை முடித்து வைக்கின்ற போது அதை அதே வார்த்தையை சிறப்பாக கொலை செய்தான் என்கிறோம். அப்போ இருந்து போக வேண்டியவன் குறுக்கே முடித்து வைத்தான். அப்போ தானாக போகிற உயிரை ஒருவன் அறியாமையினாலேயோ உணர்ச்சி வேகத்தாலேயோ செய்வது கொலை. சரி, இந்த கொலை எங்கே நீதியாகிறது, எங்கே குற்றமாகிறது? கொலை களத்துல எத்தனை பேரை கொன்றானோ அப்ப அவனுக்கு மாவீரன்னு பேர். மகாபாரதத்துல ரதன், அதிரதன், மகாரதன் என்று அதை தரம் பிரிச்சிருப்பாங்க. அப்ப எத்தனை பேரை வழிநடத்தக்கூடிய திறம் வாய்ந்தவன் அவன் மகாரதன். இவன் எப்படி மகாரதன் ஆனா? பல பேரை கொன்னதுக்கு அப்புறம் தான் மகாரதன் ஆக முடியும். அப்போ ஒருவர் கொன்று வாழ்தல் நீதியெனில் உலகில் கொலைஞர்களே மிச்சம் என்றார் மகர்ஷி அவர்கள். அதாவது இயேசுபிரான் பைபிள சொல்லுவார், கொலைகாரர்களுக்கு புத்திரர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து உங்களுக்கு நீங்களே சாட்சியாய் இருக்கிறீர்கள் என்பார். ஏன்னா இந்த கொலை என்பது எங்கே நிகழ்ந்தது அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. ஒருவன் ஆடு மேய்ச்சான், இன்னொருத்தன் விவசாயம் பார்த்தான். அப்போ இறைவனுக்கு படைக்கணும் இல்லையா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் ஒரு குட்டியை இறைவனுக்கு படைக்கிறான். விவசாயம் பார்த்தவன் விவசாய பொருளை எடுத்து படைக்கிறான். அவன் அந்த ஆட்டுக்குட்டியை படைச்சானே, ஏய் என் கடவுளுக்கு நீ இதை கொடுத்து அவமரியாதை பண்றியான்னு சொல்லி அவனை கொன்னுட்டான். அப்ப 2 பேர்லயே ஒருத்தனை கொன்னுட்டான் என்று பைபிளில் ஒரு குறிப்பு வரும். அது போல இது இடத்தை பொறுத்து இதுக்கு அவார்டும் கிடைக்கிது, பரம்பேர் சக்கரா. இல்லைன்னா குற்றமும் தண்டிக்கவும் படுகிறது, மரண தண்டனை. அப்போ கொலை என்பதும் தேவையில்லாத ஒரு கலகம். ஏன்னா யுத்தம், கொலை என்பதற்கெல்லாம் நீதியின் பேர்ல காரணங்கள் கிடையாதுங்க. உணர்ச்சியின் பேர்ல தான் காரணத்தை சொல்ல முடியுமே தவிர தர்மத்தின் பேரில் கொலைக்கு இடமே கிடையாது. சரி, அடுத்தது கற்பு தவறுதல். இதுக்கு சரியான இலக்கணம் கிடையாது.
நீங்க கூகுள்ல போய் கேட்டீங்கன்னா இட் cannot be defined. ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு மாதிரியான கலாச்சாரம் இருக்கிறது. சரி, இது ஏன் நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள் பஞ்சமகா பாவங்களிலே கடைசியாக கொண்டு போய் ஏன் இதை வைத்தார்கள் அப்படின்னா, இது உடல் நலத்தை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தை அழிக்க வல்லது இந்த பால்வினை நோய்கள். அதனால் ராமாயணத்துல தான் இதை அறிமுகப்படுத்துறாரு வால்மீகி. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு இலக்கணத்தை அறிமுகப்படுத்துறார். இதுக்கு காரணம் என்னன்னு அவர் சொல்லல. மகரிஷி தான் சொல்றாங்க, ஒரு கருப்பையில் 2 வகையான ஆண் உயிரணுக்கள் உள்ளே போனா, விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மையை பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம்ல குரூப் பிரிக்க முடியாது. 820 கோடியில 400 கோடி ஆண்கள் என்று சொன்னால் 400 கோடி வகையான உயிரணுக்கள் இருக்கிறது. இதுல ஒத்து போகிறது இல்லை அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போ ஒத்து போகாத 2 வகை உயிரணுக்கள் ஒரு கருப்பையிலே நுழைந்தால் அது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு நோய் கிருமிகளை உருவாக்கும். அந்த நோய் கிருமிகள் ஒரு இந்த சூரியன் சொல்ல அது போல ஒரு அரிப்பை ஏற்படுத்தும். பிறகு அந்த பெண் தானாகவே விரும்பி முறை தவறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வரைவின் மகளிர் என்று ஒரு அதிகாரத்தை வைத்தார் வள்ளுவ பெருந்தகை. அப்போ ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய கற்பு நெறியை சிலாகித்து வாழ்க்கை துணை நலம் என்று தந்த மகான் மோசமானது என்பதை வரைவின் மகளிர் என்ற ஒரு அடுத்த அதிகாரத்தை தந்தார். சரி, இதை வள்ளுவருக்கு முன்பு, என வள்ளுவர் 2050 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகன், அவருக்கு முன்பே 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இதிகாசம் ராமாயணம். இங்கே வால்மீகி என்ன கண்டெடுத்தார் அப்படின்னா, தசரதனுக்கு 60,000 மனைவிகள், ஆனால் ராமனுக்கு ஒரே ஒரு மனைவி என்று சிறப்பித்தார். இப்ப தசரதனுக்கு 60,000 மனைவியா? கம்ப்யூட்டர் இருந்தா கூட இண்டெக்ஸ் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் சந்திச்சாலும் கூட மறுபடியும் அந்த பெண்ணை சந்திப்பதற்கு சில வருஷங்கள் ஆயிடும். ஆயுள் முடிஞ்சு போயிருமே. 60,000 பேரை கணக்கு போட்டு பாரு, 365 நாளைக்கு தான் ஒரு வருஷம். 60,000 எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும். 30 கோடி முகமுடையாள் என்றார் பாரதியார் 1940 30-40 வச்சுங்களேன், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். இன்றைக்கு 1947 இருந்து 78 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். 77 வருஷம் ஆகுது. இப்போ இதற்குள் இன்றைக்கு இருக்கின்ற ஜனத்தொகை 145 கோடி. அப்ப 30 கோடி ஒரு 80 ஆண்டுகளுக்குள் 145 கோடி ஆகிற இருக்குது அப்படின்னா 115 கோடி உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். அப்போ ராமாயண காலம் என்பது 3000 வருஷம். அப்ப இங்கிருந்து பின்னோக்கி போனீங்கன்னா இந்த 30 கோடி என்னவாக இருந்திருக்கும் பாருங்க. உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனத்தொகையை அதிகபட்சம் 60,000 ஆண்கள் 60,000 பெண்கள் என்று இருந்திருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வருகிறார் வால்மீகி என்றால், விலங்குகள் போல் மனிதர்களும் வாழ்ந்த காலம், உறவு முறை கிடையாது. சரி, இது குறை என்று சொல்லல, இப்ப இருக்கு இது. ஆனா இதிலே மேன்மை கிடையாது. பிறப்பின் நோக்கம் இறைவனை அடைவது என்ற அந்த உச்சத்தை தொட முடியாது. அப்ப என்ன செய்தாகணும்? ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதுதான் சிறப்பு என்று ஏகபத்தின் விரதனாக தசரதனின் மகன் ராமனையே அங்கு தேர்ந்தெடுக்கிறார் வால்மீகி. எனவே இது காரணம் என்ன என்றால், இந்த உடல் கூறு அது மட்டுமல்ல, இந்த மனதின் இயல்பு என்னன்னு பாருங்க. மனதின் இயல்பு என்னன்னு பாருங்க. இப்போ இங்கே அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அதாவது
இப்போ நான் இங்கே ஒரு தெரிந்த ஒரு உதாரணமே, ஒரு அலுவலகத்தில் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது. வேறு ஒரு மாநிலத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ ஒரு டைவர்ஸ், அந்த அம்மா திருமணம் செய்துட்டாங்க. இவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துட்டாங்க. ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் நீங்கள் 25, 26 வயதில் எந்த பெண்ணை அல்லது எந்த ஆணை நீங்கள் தேர்வு செய்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இன்னொரு ஆளை நீங்கள் ஏற்றுக்க முடியாது. அதை கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்றார். கணிகை ஒரு தீயை கட்டிலே போட்டு என்னதான் நீங்கள் அனுபவித்தாலும் இச்சை தேர்ந்ததும் தள்ளிப்படு என்று சொல்லத்தான் தோன்றுமே தவிர அங்கே நீக்க முடியாத பிணைப்பு ஏற்படுவதில்லை. அது கணவன் மனைவி உறவுகள் மட்டுமே சாத்தியம் என்றார். அப்போ ஒரு நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் என்பது நீண்ட நெடுங்காலமாக பின்பற்றி வரக்கூடியது. அப்ப இங்க உள்ள ஒருவன் இங்க அது மல்டி டைவர்ஸ் அப்படின்றதெல்லாம் முடியாது. உடம்பு மனசு அதை ஏற்றுக்காது. எனவே இப்படி ஒவ்வொரு கலாச்சாரம் இருப்பதனால இட் cannot be defined அப்படின்றது கூகுள். சரி, இதுல இந்த காரணம் என்ன, இதை மையப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இதுல குறை வராது. எனவே இதெல்லாம் பஞ்சமக பாதங்கள் என்று வரையறுத்தவர்கள் யாருங்க? சாதாரண மக்கள் இல்லை, அரசியல் சாசனத்தை எழுதுகின்ற சட்ட நிபுணர்கள் இல்லை, அரசியல்வாதிகள் அல்ல. இதெல்லாம் மனிதனின் கூறு, வாழ்க்கை முறை, இயற்கை விதி, மனித பிறப்பின் நோக்கம், இதெல்லாம் அறிந்த ஞானிகள் வகுத்த மிக பெரும் பண்பாடு. அதனால் 6 தீய குணங்களும் 5 பாவங்களும் என்பது இந்த மனித பிறப்பின் நோக்கத்தையே தலைகீழாக மாற்றிவிடும். அதனால் எச்சரிக்கையோடு இவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதிகாசங்களை எழுதி வைத்தார்கள். இதிகாசம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு எல்லைக்கோடு. அறம், அரண்மனை என்றால் ஒரு எல்லைக்குள் இருக்கின்ற ஒரு வசதியான ஒரு மாளிகை. அப்ப அந்த எல்லைக்குள் இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த மாளிகைக்கு பாதுகாப்பு. எல்லை இல்லை என்று சொன்னால், பாதுகாப்பு வளையம் அரண் இல்லை என்று சொன்னால் அது கொலை, கொள்ளை, விபத்து எல்லாவற்றுக்கும் காரணமாகும். அதனால் அகழி என்ற பாதுகாப்புக்குள் இருக்கின்ற வீட்டுக்கு அரண்மனை என்று பேர். அதுக்கு அரண் என்று சொல்லுவார்கள். சுற்றிருக்கின்ற அகழிக்கு அரண் என்று சொல்லுவாங்க. அதற்குள் இருக்கின்ற மனைக்கு பேர் அரண்மனை. வெளியே இருந்தா அது வெறும் மனை தான், அதுக்கு அரண்மனை பேரு கிடையாதுங்க. எனவே வாழ்க்கையும் ஒரு அரணுக்குள் இருக்கின்ற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அந்த அரண் தாண்டி விட்டால் பாதுகாப்பு இல்லை. அதான் அந்த அரணுக்கு பேர் தான் தெய்வ நீதி, இயற்கை சட்டம். அதற்குள் தான் நமக்கு பாதுகாப்பு. அதுக்கு வெளியே வந்துட்டா பாதுகாப்பு கிடையாது. அதனால் சுதந்திர வாழ்க்கை கிடையாதுங்க. வித்தின் த ஃப்ரேம்ஸ், ஒரு எல்லைக்குள் தான் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பு. எல்லை மீறினால் துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த உலகத்தில் 820 கோடி மக்களும் சுதந்திர புருஷர்கள் அல்ல. எல்லோரும் ஒரு இயற்கை சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான். இப்படி ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நம்முடைய முன்னோர்கள் இதிகாசம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தையின் மூலமாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை வகுத்தார்கள். என்ன குறைபாடு அங்க கதாபாத்திரம், சம்பவங்கள், கற்பனை கதைகள் அதுல போனதுனால மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, அது சரித்திரம், அது நடந்தது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நாம் ராமர் இருக்க முடியுமா, அவன் ஏதோ இருந்தான், சரி ராமனை கும்பிட்டுக்கலாம், நாம பார்த்து 4 பேர் வச்சுக்கலாம் என்ற அளவிலே தான் இன்றைக்கு எங்கே அந்த சாருன்னு தேடி மறந்துட்டாங்க மக்கள். ஒரு கட்டம் வரைக்கும் சாருன்னு இருந்தாங்க, அப்போ இன்னொரு சாருன்னாங்க, இப்போ 2 சாரையும் மறந்துட்டாங்க. ஸோ நல்ல மறதி ஆடம் தந்திருக்கின்றான். அதனால திருத்தத்திற்கு திரும்பி பார்ப்பதற்கே மக்களுக்கு நேரம் இல்லை. அதனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் மகரிஷியும் இது திருந்தாது இந்த உலகம் என்று சொல்லி விட்டுட்டு போயிட்டார். இல்லை என்றால் மகரிஷியுடைய முடிவு என்பது அப்போதைக்கு இல்லை. இன்னும் சில வருஷம் இருந்திருப்பார் மகரிஷி அவர்கள்.
எனவே இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். இதுக்கு மத்தியில நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். ஏன்னா நாம நிம்மதியா இருக்கணும், நாம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொன்னா வித்தின் த ஃப்ரேம்ஸ், அறம் என்ற எல்லைக்குள் தான் நமக்கு வாழ்க்கையின் சகல சுகங்களும் கிடைக்கும். அப்ப எல்லோரும் சுகத்தை நாடுகிறார்கள், ஆனால் ஒழுக்கமாக வாழ விரும்புவது இல்லை. அதனால் எங்க போன பாவத்தை தீர்க்கலாம் அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லா கோவிலும் இப்போ சுற்றுவாங்களே தவிர ஒழுக்கத்தை பின்பற்றாத வரைக்கும் ஆண்டவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான் என்பது பல பக்தர்களுக்கு தெரியவில்லை. ஸோ நாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம் அளவில் நாம் இதை வாழ்ந்து பார்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை, சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான கவி, அருமையான விளக்கம். கிரிக்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வருவாங்க, வந்தாங்கன்னா ஏப்பா இது அவங்க கிரவுண்டுப்பா, ஆடுவாங்க, அடிப்பாங்க பாருங்க சிக்ஸரு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கவி உங்களுக்கு உங்க கிரவுண்டு. அருமையான கவி, ஆழ்ந்த விளக்கம். நன்றிகளை. தொடர்ந்து சிறப்பாக நமக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜானகிராமன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். ஐயா ஜானகிராமன் ஐயா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? சரி, அப்போ வேதாத்திரிய பாடல் பாடுங்கம்மா, பாடுங்க. வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றியா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் வகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா, முறையாய காந்தாளை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் ஈருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும். அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.